ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். ஃப்ரைடே vlog தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப பெரிய முக்கியமான நாள். சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் சைன் பண்ண போறேன். எங்களோட ட்ரீம் வந்து நிறைவேற போற நாள்னு சொல்லலாம். அன்னைக்கு ஸ்பெஷலா நான் வடை செஞ்சிருந்தேன். ஷர்வன் குட்டிக்கு எப்பவுமே நான் போண்டாவா தான் பேக் பண்ணுவேன். லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ண அப்பதான் ஈஸியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஷர்வன் குட்டி தான் சீக்கிரம் கிளம்பு என்ன பொறுமையா இழு கிளம்புறேன்னு கத்துறேன். இன்னைக்கு நான் தான் லேட் பண்ணிட்டேன். காலையில எந்திரிக்கவே முடியல. காலையில தலைக்கு குளிச்சு கொஞ்சம் காய வச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பூஜை வேலையெல்லாம் முடிச்சு அவனை கிளப்பி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அவசரமா லாஸ்ட் மினிட்ல ஷர்வன் கிளம்பி அங்க ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாம் ரெடியாகி அவன் வந்துட்டா நான் தான் லேட். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உளுந்து வடைக்கு நான் ஊற போட்டிருந்தேன். இன்னைக்கு ப்ரோட்டீனுக்கு வடை தான், வேற எதுவும் இல்லை. அப்புறம் தால் வந்து செஞ்சிருந்தேன். மைசூர் தாலும் துவரம் பருப்பும் போட்டு இங்க வந்து சாம்பார் சாதம் வந்து செஞ்சாச்சு. லஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் வேர்க்கடலை எல்லாம் போட்டு சூப்பர் நல்ல காரசாரமான ஃப்ரை. இது பஸ் ஸ்நாக்ஸுக்கு நம்ம நச்சு கொடுத்துட போறோம். ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவடை உளுந்து வடையும் கெச்சப்பா நம்ம கொடுக்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மரூன் சாரி வந்து போட்டிருக்கேன். இந்த சாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த ப்ளீட்லாம் நான் சரி கூட பண்ணல. கொஞ்சம் சைட்ல எல்லாம் எடுத்து டக்குன்னு பண்ணணும். அப்படியே அவசரமா சுத்திட்டு வந்துட்டேன். காலையில சும்மா அப்படியே சுத்திட்டு வந்திருக்கேன். ஒரு பவுடர் கூட அடிக்கல. அப்படியே ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் ரெடி ஆயிட்டு வந்து நான் அப்புறமா உங்களுக்கு vlog கண்டினியூ பண்றேன். ஷர்வன் குட்டி இங்க ஓடியா நல்ல வடை இங்க ஒன்றும் ஆகல. நான் பேசிக்கிட்டே இருந்தேன். இந்த சாரிக்கு வந்து நான் போட்டுக்கக்கூடிய பிளவுஸ் அப்படியே க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ் நல்ல டிசைனரோட வருது. மரூனுக்கும் இது சூப்பரா செட் ஆகும். எல்லோ கலருக்கும் இது வந்து சூப்பரா செட் ஆகும். அப்படியே டிஷர்ட் மாதிரி மாட்டிட்டு ஸ்ட்ரெச்சபிள் ரெடிமேட் பிளவுஸ் தான் இது. நான் இந்த சாரி இதெல்லாம் டேக் பண்றேன். வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. ஷர்வன் டாட்டா சொல்லிட்டு டாட்டா பாய். சரி, ஓகே, நான் கடற்கரை இதை பேக் பண்ணி அமைச்சிட்டு வந்துடுறேன். சரிங்களா? வந்து நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்றேன். கொஞ்சம் மேக்கப்போட பார்க்க அழகா இருக்க மாதிரி பிரசன்டபிளா நான் வந்து vlog கண்டினியூ பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது விஷயமா இன்னைக்கு வந்து ஒரு விநாயகர் சொல்லி போட்டு இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சைன் பண்ண போறோம். அதுக்கான சில விஷயங்களுடைய முதல் துவக்கம். அது ஒரு 2-3 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். சின்னதா ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணா கூட கார்த்திகா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ்க்கு ஈடு என்னையே கிடையாது. அது வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த இடையே உங்ககிட்ட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கேட்கிறேன். அதுக்கான முதல் படி. அடுத்து இன்னொன்னும் இருக்கு. அதை நான் ஒரு வீடியோலயே சொல்றேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்னன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலா ரிவீல் பண்றேன். அதுல ஒரு 3 விஷயம் ரிவீல் பண்ண வேண்டியிருக்கு. அந்த 3 விஷயமா நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. அக்காவோட ஃபேமிலிலயும் எனக்கு ஒரு நல்ல ஒரு துவக்கம் வந்து இருக்கு. இந்த துவக்கம் பத்தி கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அது ஒரு நல்ல ஒரு துவக்கம். எல்லா குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கும் எல்லா ஃபேமிலிக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பத்தி நான் வீடியோல இன்னைக்கு ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பதான் வீடியோக்குள்ள போகலான்னு சொல்றேன். நான் ஜி வந்து ஷர்வன ஸ்கூல்ல இருக்கிறவங்க வந்து தலைக்கு பூ இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிருக்கியே மழையில பூ கிடைக்கலன்னு நேற்று வாங்கிட்டு வரல. சாமிக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, புடவை கட்டிருக்கேனே அப்படின்னு. இல்லன்னா வெள்ளிக்கிழமை வாங்கி தர மாட்டீங்க? வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு மழை பெய்யுது. வெள்ளையே இப்ப பூ டிமாண்ட். மலைக்கு பூ கடையே இல்ல ஒண்ணு கூட. இல்ல, ஆமா. அதுவும் இப்ப இன்னும் கொஞ்ச நாள் தான் மல்லிகைப்பூ வரும்ல. ஆமா, தூரிட்டு இருக்கடா தூரலாம். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ வந்து சீசனே முடிஞ்சிரும். இன்னும் 1 மாசம் வருமா தெரியல. அப்புறம் இந்த காட்டு மல்லி தானே வரும். ஆமா, சரி, நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். சாமி கொஞ்சம் வச்சாச்சா வாரி. இப்பதான் உனக்கு கரெக்டா இருக்கு இந்த பூ தான். சாமிக்கு நான் சாமந்தி பூ வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு இவ்வளவு பூ நினைச்சேன் நானு. இல்லடா, புடவை கட்டி இருக்கிற பூ வச்சாதான் அழகா இருக்கும். ஏன் உனக்குதான் எல்லாம் வாங்கிட்டு வந்தா மொத்தமா வச்சுக்கோ அப்படின்னாரு. இருக்கிறது 4 முடி. இவ்வளவு உண்டு முடி, 4 முடி. இவ்வளவுதான் இருக்கு ஹைட். எனக்கு லாங் ஹேர் இல்ல. சரி, முடி வளர்த்திருக்கேன்னா என்கரேஜ் பண்ற மாதிரி அடிக்கடி பூ வாங்கி கொடுக்குறாரு. சோ நம்ம வீட்டு நல்ல விஷயத்துக்காகவும் அந்த துவக்கத்துக்காகவும் அக்கா வீட்டுல ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நல்ல விஷயம். அதுக்காகவும் நாங்க 2 பேரும் இப்ப அவசரமா கிளம்புறோம். போயிட்டு வந்து நான் vlog கண்டினியூ பண்றேன். எனக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் கொடுங்க. ஜிக்கு எங்க குடும்பத்துக்கும் பிளெஸிங்ஸ் கொடுங்க. அக்கா, ராகேஷ், மாமா அவங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா கொடுங்க. விஷஸ் கொடுங்க. என்னன்னு நான் ரிவீல் பண்றேன். எண்ணங்கள் ஈடேறணும் அப்படின்னு பிளஸும் பண்ணுங்க. 10-12க்கு முன்னாடியே ஒரு நல்ல விஷயத்த பண்ணிடணும்னு நினைச்சோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அக்கா வீட்டுடைய நல்ல விஷயம் தான். அது முடிச்சாச்சு. ராகேஷ்க்கு இந்த 1 வீக் ஃபுல்லா ஸ்டடி ஹாலிடேவா? இல்ல, தீபாவளி ஹாலிடேஸ் வந்து இந்த 1 வீக் ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா ஸ்கூல் வந்து திறக்குது. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், முகூர்த்த நாளா இருக்கிறதுனால அவருக்கு 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ராகேஷ் யாருன்னு புதுசா பாக்குற சில பேர் கேக்குறீங்க. என்னுடைய மூத்த பிள்ளையான்னு கேக்குறீங்க. அப்கோர்ஸ் என்னோட மூத்த பிள்ளை மாதிரி தான். சோ நாங்க 3 பேர், நான், என் ஹஸ்பண்ட், ஷர்வன், நாங்க 3 பேரு. என்னுடைய அக்கா ரேணுகா பாத்திருப்பீங்க நீங்க. ரேணுகா தேவி அக்கா பேரு. மாமாவையும் பாத்திருப்பீங்க, செந்தில் மாமா, செந்தில்குமார் அவர் பேரு என்னுடைய மாமா பேரு. அவங்களுடைய புள்ள. எனக்கு ஒரே ஒரு புள்ள ஷர்வன். என் அக்காக்கு ஒரே ஒரு புள்ள ராகேஷ் வர்ஷன்.
இவரு காலேஜ் படிக்கிறாரு. இவருடைய காலேஜ் டீடைல்ஸ்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணா டேக் பண்ணி விடுறேன், நான் பிரிண்ட் கமெண்ட்ல வந்து லிங்க் வைக்கிறேன். அந்த காலேஜ் டீடைல்ஸ்லாம் நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? என்னோட நெஃப்யூ இவன். ஸோ நாங்க கல்யாணம் ஆனந்தால இருந்தே ஓன் ஹவுஸ் மேல கீழேன்னு ஒன்னா தான் இருந்தோம். நாங்க எங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு வரோம், எங்களுக்காகனே எங்க அக்காவும் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அக்கா மாமியார், அக்கா வீட்டுக்காரர் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க வேற. ஸோ அந்த அளவுக்கு நாங்க வந்து ஒரே ஃபேமிலியா பாண்டிங்கா தான் நாங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இருக்கோம் இன்னை வரைக்கும். ஸோ ராகேஷ்க்கு வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ஒன்று பண்ணுவோம், நான் அவனோட பர்த்டே வீடியோல சொல்லியிருந்தேன். இப்போ 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ராகேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணலாம்னு நினைச்சு இன்னைக்கு நல்லபடியா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு. பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு. நான் ஜிபே பண்ணிக்கலாமா எடுத்தோனே கேட்டான். ஃபர்ஸ்ட் கேள்வி வரணும். அப்ப நீ ஈவினிங்ல ஜிபே பண்ணவா? ஈவினிங்குள்ள ஆக்டிவேட் ஆயிரும்பா அப்படின்னு சொன்னோம் நம்ம. அதுக்கு வந்து ஜிபே பண்ணிக்கலாமான்னு குழந்தை முதல்ல கேட்டுச்சு. பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னோம். மந்த்லி நாங்க எல்லாருமே எங்க அப்பா வந்தாக்கா நாங்க அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி சொல்லுப்பா நீ எதுக்காக இந்த அக்கௌண்ட் மந்த்லி எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க. பாக்கெட் மணி அப்புறம் நல்ல நல்லா வரும்போது கொடுப்பாங்க. பணக்கார இதெல்லாம் எடுத்து வச்சு சேவ் பண்ணி நாங்க இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ 2 மாசமா நாங்க வெளில போகும்போது டக்குனு ஜி வந்து சேஞ்ச் இல்லைன்னா சித்தப்பா இருந்தாங்க அப்படியே பர்ஸ்ல இருந்து இவர் எடுத்து கொடுக்குறாரு. அவர் வச்சிருக்கிறாரு பணம் இப்பெல்லாம். சோ அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கட்டும். இன்னொன்னு கொடுக்குற பாக்கெட் மணி, தீபாவளி காசு, பொங்கல் காசு, இந்த மாதிரி கொடுக்குற காசு எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோ, சேவிங்ஸோ தெரிஞ்சுக்கோ, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க சொல்லியிருக்கோம். அந்த சேவிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவும் என்ன வரவு வருது, என்ன செலவு பண்றோம், எப்படி பண்ணோம், அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும், அந்த பினான்சியலா அந்த சிக்கனம் பிடிக்கிறது மற்றதெல்லாம் தெரியணும்ன்றதுக்காக நம்ம இப்ப இருந்தே சொல்லி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி கொடுக்குறோம். அதை 18ல இருந்து இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுக்கல. இதை பார்த்து நீங்க உங்க ஃபேமிலில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்க குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி தரலாம். எவ்வளவு சம்பாதிக்கிறோம்னு முக்கியம் இல்ல, எவ்வளவு சேவ் பண்றோன்றது முக்கியம், செலவு எப்படி கட்டுப்படுத்துறோன்றது முக்கியம். அது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். என்னப்பா அதுக்காக தானே ஜிபே பண்றதுக்காக ஜிபே பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கா அப்படின்ட்டு இல்ல. அதுவும் ஆமா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு மம்மி நான் உங்களுக்கு கோட் அனுப்பிச்சிருக்கேன் ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு இல்ல. எங்க போனாலும் கேஷ் கொடுத்து சேஞ்ச் மாத்தி அது தலைவலியா இருக்கு. ஜிபேனா ஈஸியா ஜிபேவா என்ன பண்ண அம்மா கேட்டு அனுப்பி விடுறீங்களா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. அப்ப ஒன் டே இருக்குன்னா ஈஸியா பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா எல்எல்ஆருக்கு வந்து இன்னைக்கு போய் அப்ளை பண்ண போறாரு. 2 வீலருக்கு மட்டும் இப்போதைக்கு எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 வீலர் வந்து கத்துட்டு 2 வீலர் லைசன்ஸ் வந்து எடுத்துக்க போறாரு. 2 வீலர் லைசன்ஸ் கத்துக்கிட்டாதான் 2 வீலர்ல போய் இங்க இருந்து கார் டிரைவிங் கிளாஸ்க்கு 2 வீலர்லயே போயிருவாரு. அங்க கார் டிரைவிங் கத்துக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு 2 வீலர்லயே வந்துருவாரு. சோ அந்த கார் டிரைவிங் ஸ்கூல் வரைக்கும் போறதுக்கு டெய்லி நம்ம விட்டுட்டு வர வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் 2 வீலர் கத்துக்கிறேன், நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு புள்ள சொல்லிச்சு. அதனால இப்போதைக்கு 2 வீலருக்கு எல்எல்ஆர் வந்து இன்னைக்கு போய் அப்ளை பண்ணிட்டு வர போறாரு. சோ இந்த விஷயங்கள் தான் ராகேஷ் வீட்டுல ராகேஷ்காக நாங்க பண்ணிருக்கோம். பேரண்ட்ஸா அவங்க அம்மா அப்பாவும் சித்தி சித்தப்பாவும் நாங்களும் சேர்ந்து அவனுக்காக இன்னைக்கு இது பண்ணி வைக்கிறோம். எங்க லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்றது அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்றேன். இந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது கடகடன்னு எங்களுடைய 11 இயர்ஸ் ஆஃப் சேவிங்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள்ஸ், என்னென்ன விஷயம்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண அப்படின்றது தான் எனக்கு வந்து அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. குட்டியா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க சேவ் பண்ணணும்னு நினைச்சது சொந்த வீடு இருக்கணும்னு நினைச்சோம். ஒரு வீடு வாங்கியிருந்தோம். அது ஒரு 15 இயர்ஸ் லோன்ல வாங்கியிருந்தோம். அந்த லோனை எப்படா அடைக்கிறது, எப்படா நம்ம ட்ரீம் ஹோம் அச்சீவ் பண்றது அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் நிறைய சேவிங்ஸ் பண்றது, குட்டி குட்டியா நகை வாங்குறது, நகையை சேவ் பண்ணி அப்படியே ஒரு ரொட்டேஷன் பண்றது, இந்த மாதிரிலாம் நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சீட்டு அமௌண்ட் வரும்போது ஒரு சேவிங்ஸ் எல்லாம் வரும்பொழுது டக்குன்னு போய் லோனை நாங்க ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் போய் கட்டிட்டு வருவோம். ஒரு சின்ன அமௌண்ட் கட்டிட்டு வருவோம். அப்புறம் ஹியூஜ் அமௌண்ட் ஏதாவது சீட்ல வந்துச்சுன்னா அதை போய் கட்டிட்டு வருவோம். அந்த மாதிரி கட்டி தான் நாங்க வந்து 15 வருஷம் வீட்டு லோனை 10 வருஷத்துல அடைச்சோம். இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணி தான் எங்களுடைய சொந்த வீடு இருக்க ஏரியாவை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு இந்த பக்கம் நாங்க காலி பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா இங்கதான் பெரிய இடம் கம்மி காசுல வாங்க முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி லோனும் ப்ரீ க்ளோஸ் ஆச்சா, அந்த வீடியோ வித்தோமா, அந்த காசும் வந்திருந்ததுங்களா. என்னுடைய நகை எல்லாம் அப்படியே நிறைய இருந்தது. சேவ் பண்ணி வச்ச நகைகளும் இருந்தது, சேவிங்ஸ் அமௌண்ட்டும் இருந்தது. 2 கார்ல ஒரு காரும் இருந்தது. அந்த ஒரு கார் கொடுத்தோம், முக்காவாசி நகைகளை வித்தோம், எல்லா சேவிங்ஸையும் உடைச்சோம், வீட்டையும் வித்தோம். அப்படிதான் ஒரு இடம் வாங்கணும். மீதி காசு இருந்தது. டக்குன்னு ஒரு சிங்கிள் பெட்ரூம் கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு சிங்கிள் பெட்ரூம் கட்டணும். அதுக்கே பட்ஜெட் பத்தாதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் ஆசை தான் ட்ரீம் ஹோம் கட்டி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது. பட் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளான் இருந்தது, கொஞ்சம் ட்ரீம்ஸும் இருந்தது. கையில இருக்க பணத்தை வீணாக்காம அது வீடா மாறிடணும், வீடு வித்த காசு அப்படின்றதுனால பத்திர மாதிரி கட்டலாம்னு நினைச்சு இந்த ஒரு பெட்ரூம் கட்டலாம் தான் கட்டணும். ஆனா ஒரு பெட்ரூம்க்கு நம்ம வீடு காலி பண்ணிட்டு போனாக்கா நமக்கு பத்தாதுன்னு தான் நாங்க உடனே இந்த வீட்டுக்கு குடியேற மாட்டோம், மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா நிறைய பேர் ப்ரீவியஸ் வீடியோல கூட சொல்லியிருந்தீங்க, அக்கா கையோட கட்டிடுங்க, நாளைக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணாக்கா கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் ரொம்பவே கன்சிடர் பண்றேன் அந்த பாயிண்ட்.
பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க சஜஷன்ஸ்லாம் ரொம்ப வேலிடா இருந்தது. அடுத்தடுத்து நாங்க என்ன யோசிச்சிருந்தோன்றதெல்லாம் நீங்க vlogல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் புரியும். நீங்க சொல்றதையுமே நான் ரொம்ப கன்சிடர் பண்றேன். நிறைய பேரோட அட்வைஸையும் நான் ஏத்துக்கிறேன். நாங்க எதிர்பார்த்து காத்திருந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கமிங் மண்டே நடக்க போகுது. அதுக்கான சில விஷயங்களா தான் நான் இன்னைக்கு வந்து டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து நல்ல விஷயங்களே நடக்க போகுது. நம்மளோட ட்ரீம் ஒண்ணு அச்சீவ் ஆக போகுது. இந்த டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன விஷயம்ன்றதெல்லாம் கூட நான் ரிவீல் பண்றேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது டக்கு டக்கு டக்குன்னு அப்படி நம்மளோட வாழ்க்கையில ஒரு ரீவைண்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல காட்டும் என்னென்னலாம் கஷ்டப்பட்டோன்னு. அந்த மாதிரி எனக்கு ஃபுல் ஸ்ட்ரகிள்ஸ் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. இது ஈஸியா ஒரு நல்ல நடக்கல. 11 years ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்ட் சாக்ரிஃபைசஸ் அண்ட் பிளானிங் இருந்திருக்கு. அது உங்க கூட ஷேர் பண்ண இமோஷனலா ஏன்னு தெரியல. உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ்க்கு எப்பவுமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயத்துக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி போட்டு சைன் எல்லாம் பண்ணியாச்சு. அதோடைய 2வது கட்டம் வந்து பாத்தீங்கன்னா கமிங் மண்டே ஒன்று நடக்க போகுது. அதுக்கு அடுத்தது இன்னொரு நாள் ஒரு விஷயம் நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிவீல் பண்ணிடுறேன். உங்க பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வந்து கண்டிப்பா கொடுங்க. கடவுளோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பவுமே இருக்கு. உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸும் எனக்கு எப்பவுமே இருக்கு. அண்ட் அந்த நல்ல உள்ளங்கள் இருக்கீங்கல்ல, கார்த்திகா நல்லா இருக்கட்டும் விஷ் பண்றவங்க, பிளஸ் பண்றவங்க, இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும் நம்ம நினைச்சாலே நம்ம நல்லா இருப்போம், என்ன போல்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றது போல அவ்வளோ அன்பு கொடுக்குற, அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுக்குற உங்களுக்காகவும் என்னுடைய சின்சியர் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே நாங்க இன்னைக்கு பேங்க்குக்கும் போயிருந்தோம். நாங்க எடுத்து வைக்க போற முக்கியமான ஸ்டெப்புக்கு கையில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நகையும் தேவைப்படும். அதுக்கப்புறம் சில நகையை வந்து பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தோம் நாங்க. ஸோ சில நகை மூட்டை நகை, சிலது வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தோம். வந்த உடனே இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, சாமியாண்ட வச்சு கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்ல தானே போட்டு வச்சிருப்போம் நம்ம. ஸோ இது என்னோட கோல்ட் கலெக்ஷன் வீடியோல பார்த்துருந்துருப்பீங்க நீங்க. ஸோ அந்த ஜுவல் செட் தான் இது. வந்து இந்த ஸ்கொயர் ஜிம்கி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்னோட கொலுசு இது, அப்புறமா இடையில நான் வாங்கின கொலுசு இது. மோதிரம், ஒரு மோதிரம், 2 பேங்கிள், ஒரு நெக்லஸ். ரெகுலரா என்னுடைய சேனல் பார்த்தவங்களுக்கு இந்த ஜுவல்லரிலாம் புதுசு இல்லை, ஏற்கனவே நான் வச்சிருந்ததுதான் தெரியும். சில நகைகள்லாம் இந்த வருஷம் வாங்கினால அதுல இந்த கொலுசும் ஒண்ணு. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அப்படி இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் சீக்கிரமா, சரிங்களா? உங்க பிளெஸிங்ஸோட இன்னைய நாளை வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது, சைன் பண்ணும்போது கூட ஏதோ நீங்க எல்லாம் எனக்காக வேண்டுற மாதிரியும் பிளஸ் பண்ற மாதிரியும் விஷ் பண்ற மாதிரியும் ஒரு பாசிட்டிவிட்டியா மனசுக்குள்ள நினைச்சிட்டே தான் நான் சைன் பண்ணேன். ஸோ அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. இந்த பாசிட்டிவிட்டியோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். சீக்கிரமா நான் ரிவீல் பண்றேன். சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க செகண்ட் பேபியானு. செகண்ட் பேபி பிளானே இல்லை. ஷர்வின் கிட்ட ரொம்ப தெளிவா கேட்டுட்டோம். எவ்ரிடே கேட்டாலும், எவ்ரி இயர் அவன் வளரும்போது கேட்டாலும், ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் மாறாம சொல்றது, எனக்கு இன்னொரு பிரதர் சிப்ளிங் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றான். அவனுக்கு அது சுத்தமா வேண்டாம் அப்படின்றதுல இருக்கான். பட் அவனுக்கு அந்த ஷேரிங், லவ், அந்த சிப்ளிங்ஷிப்லாம் தெரியணுன்றதுக்காக ராகேஷ் அண்ணா இருக்கான். அதாவது என்னோட நெஃப்யூ இருக்காப்ல. ஸோ அவங்க 2 அவனுக்கும் தம்பி கிடையாது, ஷர்வின் தான். ஷர்வினை விட்டா ராகேஷ்க்கு யாரும் இல்லை, ராகேஷ் விட்டா ஷர்வின்க்கு யாரும் இல்லை. ஸோ அந்த அண்ணன் தம்பியை தான் நம்ம வளர்க்குறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரெக்னன்சி பிளானே எங்களோட லிஸ்ட்லயே கிடையாது. நான் ஏதாவது நல்ல நியூஸ்ன்னு சொன்னா ப்ரெக்னன்சி கண்டிப்பா கிடையாது, 101% கிடையாது, சரிங்களா? ஸோ அது எங்க பிளான்லயே இல்லை. அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி, அதை ஒரு விஷயமாக்கி அப்படி பண்ணணும்னு நான் நினைக்கல. ஸோ அது இல்லைன்றது இங்கே கிராஸ் அவுட் பண்ணிடலாம். வேற ஒரு நல்ல விஷயம் தான். பீடிகை எல்லாம் போடல. டச்வுட் சீக்கிரம் அது நல்லபடியா முடியட்டும். அந்த 2-3 விஷயங்கள் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன், சரிங்களா? ஆனா என்கிட்ட ஏமா சொல்றீங்கன்னா 1-2 பேர் கேட்கலாம். திரும்பி நான் அதுதான் பதிவு பண்றேன். நல்ல உள்ளங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வேணும்ன்றதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். அடிக்கடி நான் சொல்லுவேன்ல, சேவிங்ஸ் முக்கியம், சேவிங்ஸ் முக்கியம், சேவிங்ஸ் முக்கியம்னு. அப்படி பார்த்து சேவ் பண்ணி வச்சனாக நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்பவுமே. எல்லா நேரத்துலயும் நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கும் சரி, கஷ்ட காலங்கள்லயும் சரி. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா சேவ் பண்ணி வைங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா, பை.